நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த முக்கியமான கட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ ரெண்டு இம்பார்ட்டன்ட் பீப்புளை நம்ம இங்க இன்வைட் பண்ணணும். ஏன்னா இவங்க இல்லாம நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முடியாது. இவங்க இல்லாம நம்மளோட கண்டெஸ்டன்ஸ் பாட மாட்டாங்க. இவங்க தான் நம்மளோட நிகழ்ச்சியோட உயிர் நாடி துடிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்கள வெல்கம் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கே உரித்தான பெருமைகளை பார்க்கலாம். தாயாய் தலைவரிடும் ஒரு குரல். அழகு நிலவே கதவு திறந்து அருகில் வந்தாயே. உலகிற்கு உயிரூட்டும் ஒரு குரல். துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே. 30 வருடங்களாக நம் மனதை கொள்ளை கொண்ட இரு குரல்கள். 6 தேசிய விருதுகள், 30க்கும் மேற்பட்ட மாநில விருதுகள், 15,000த்திற்கும் அதிகமான பாடல்கள் என இவரது சாதனைகள் எண்ணில் அடங்காதவை. தமிழ் திரையிசையின் சின்னத்துள். ரொம்ப பியூட்டிஃபுல் சிங்கர், நேஷனல் அவார்ட் சிங்கர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சித்ரா. இவருடன் இணைந்து 14 இந்திய மொழிகள், 22,000த்திற்கும் அதிகமான பாடல்கள், உயரிய கலைமாமணி மற்றும் நந்தி விருதுகள் என இவரது இசை சாம்ராஜ்யம் எல்லைகள் கடக்கும். தென்னிந்தியாவின் சிங்கிங் ஸ்டார் மனோ எவ்வளோ நல்லா பாட. வெரி குட் சிங்கர், வெரி கிரேட் சிங்கர். இவர்களின் பாடல் பதிவுகள் இந்திய சினிமாவின் வரலாற்று சுவடுகள். சிகரங்கள் பல தொட்ட போதும், சிறப்புகள் பல பெற்ற போதும், நம் சூப்பர் சிங்கரில் இவர்கள் இவ்வளவு பெரிய இடுப்பை யாராவது பார்த்திருப்பீங்களா? பாருங்க அந்த இடுப்பை எப்படி ஆடுதுன்னு. சூப்பர் சிங்கரின் செல்ல குழந்தைகள் இவர்கள். எப்படி இருப்பாங்க ஜானகம்மா? பட் நினைச்சுக்கோங்க. ஐயோ, that's it. நல்லா இருக்கு. Thank you. சூப்பர் சிங்கரின் அழகான அவதாரங்கள் இவர்கள். My name is Mayo. Mayo Fernandez. நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன். ஒன்னே இங்க ஆடுறவன் சிரிப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சா? ஜோக்கா இருக்கு. இந்த ஏஜ்லயே எப்படி இருக்கும்? தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடலில் நிஜ செல்லக்குரல்கள் இவர்கள்தான். ஒட்டுமொத்தத்தில் சூப்பர் சிங்கரின் உயிர் நாடிகள் இவர்களே. வெல்கம் ஜட்ஜஸ். சூப்பர் சிங்கர் ஜூனியரோட எப்போதுமே பரிச்சயமான ரெண்டு அழகான தெளிவான ரொம்ப அனுபவசாலிகள் எங்களோட ஜட்ஜஸ். இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களோட எதிர்பார்ப்புகள் என்னென்ன? ஒவ்வொரு தடவையும் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் இல்லை ஒவ்வொரு புது அற்புதங்கள் வருதுண்டு. ரைட். எப்போவுமே நமக்கு ரொம்ப கர்வப்படுற மாதிரி சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. இந்த தடவையும் அதை விட பெட்டராக உள்ள நல்ல சிங்கர்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். எல்லாரையும் பார்த்தாலே எல்லாரும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருந்து ரொம்ப நல்ல சிங்கிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறேன். ஓகே. அண்ட் இன்னைக்கு இங்கே இருக்கிற அத்தனை குழந்தைங்களும் அவங்க யாருங்கிறத உங்கள் 2 பேருக்கும் அறிமுகம் செய்யறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹாப்பி மூடில் உங்களோட ஸ்மைலிங் ஃபேஸஸோட ஷால் வி பிகின் ப்ளீஸ். ஸோ நம்மளோட 2 ஜட்ஜஸும் வந்தாச்சு, தயாராக காத்துட்டு இருக்காங்க பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு. நவ் we are going to see a classical performance to be given by நித்யஸ்ரீ மாதேன் மேமோட சேர்ந்து 6 கண்டஸ்டன்ட்ஸ் நல்ல சூப்பர்பா கிளாசிக்கல் நாலேஜ் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் ஒரு கிளாசிக்கல் பேஸ் சாங்கை உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. பார்க்கலாம்.
ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம் குணம் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி அது கையில் கிடைத்த பின்பு துடிக்குது ஆவி ஏனென்ற கேள்வி ஒன்று என்றைக்கும் தரும் மனிதன் இன்ப துன்பம் எதிலும் கேள்விதான் மிஞ்சும் இன்ப துன்பம் எதிலும் கேள்விதான் மிஞ்சும் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும் நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும் நமக்கென்ன பூமியிலே கடமைகள் உண்டு அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று நமக்காக நம் கையால் செய்வது நன்று ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் ஆரம்பத்தில் பிறப்பும் உன் கையில் இல்லையே அடுத்தடுத்த நடப்பும் உன் கையில் இல்லை பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம் பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம் அதில் பயனோ நடத்திவிடு மறைந்திடும் பாவம் பயனோ நடத்திவிடு மறைந்திடும் பாவம் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் நாளை பொழுது என்றும் நமக்கென வாழ்க்கை நடத்த ஒருவர் உண்டு கோவிலில் காண்க வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க அந்த வேதனையும் மாறும் மேகத்தை போல வேதனையும் மாறும் மேகத்தை போல ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் இதய சுரங்கத்துள் எத்தனை
கேள்வி ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் Wonderful singing, Nitishri ma'am, along with our contestants. They are all very talented kids. அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இவ்வளோ தூரம் அவங்க பாடுறாங்கன்னா யூ கேன் இமேஜின் கண்டிப்பா ஃபியூச்சர் வீக்ஸ்ல வந்து அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்றது ரைட் ஜஸ்ட் a sample that's all. பட் இவங்க எல்லாருமே வந்து they were triggered by you and இன்னைக்கு வந்து நீங்க தான் வந்து ஒவ்வொரு contestant-யும் இன்ட்ரோ듀ce பண்ண போறீங்க. ஆடிஷன்ஸ்ல இருந்து இந்த டாப் 30 contestants நீங்க பார்த்துட்டு வரீங்க மேம். So we looking forward to your participation in this week. Thank you very much ma'am. Please take your seat. Thank you. So let's give it up for the 6 classically acclaimed Airtel Super Singer Junior 3 contestants. இன்னைக்கு நம்மளோட டாப் 30 contestants முதல்ல இந்த பிரம்மாண்டமான மேடையை ஏற போறாங்க. அவங்களோட முதல் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேடையில இன்னைக்கு அவங்க கொடுக்க போறாங்க. நம்மளோட ஜட்ஜஸையும் அவங்க மீட் பண்ண போறாங்க. சோ இந்த டாப் 30 contestantsல முதல் contestant இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போறது Let's welcome Vignesh. ஸோ நிதிஷ்ரி மேம் ஐ திங்க் நீங்கள் தான் வந்து இவரை பற்றி எங்களுக்கு சொல்லணும். ஏன்னா முதல்ல இருந்து எல்லாரையும் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. ஸோ உங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இப்போ விக்னேஷ் இருக்காரு. விக்னேஷ் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். விக்னேஷ் சமத்து பிள்ளை. ஓகே காமாக இருப்பார் பார்க்குறதுக்கு. ஆனால் பாடினா சூப்பர் ஃபீல். ரொம்ப நல்லா பாவத்தோட பாடுவான். எப்பவுமே இப்படி ரொம்ப பாவமான சுபாவம் தானா? பாவமான ஸ்வபாவம் ஆனால் பாவம் நல்லா இருக்கும் பாட்டில். என்ன விக்னேஷ் கரெக்ட் தானே? பாடிடுவல? ஓகே விக்னேஷ் கூலா இருங்க, டென்ஷனே வேணாம். The stage is all yours, okay? Good luck. ஆராரிராரோ நான் இங்கு பாட தயனி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் ஸ்வர்க்கமே வேதம் நாங்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே ஆராரிராரோ நான் இங்கு பாட தாயனே கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே ஊர்கண் எந்தன் மேலே பட்டாலும் உயிர் நோக துடித்தாயே உலகத்தில் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயை மாறிட வேண்டும் ஆராரிராரோ நான் இங்கு பாட தாயனே கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. ஹாய் விக்னேஷ். ஹாய் மேம். ரொம்ப நல்லா பாடுங்க விக்னேஷ். Thank you, ma'am. விக்னேஷுக்கு எனக்கு பார்த்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு பயம் மட்டும் இருக்கு. அது வேணவே வேண்டாம். பயம் அப்படியே எடுத்துருங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நல்லா பாடுறீங்க. ஆல் தி பெஸ்ட். விக்னேஷ் ரொம்ப வெக்கப்படுறீங்க, ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடுறீங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைடில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்களும் சரி, நம்ம சூப்பர் சிங்கர் ஃபேமிலி இருக்கவங்களும் சரி, உன்னுடைய பாட்டு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு பாலை தூக்கி போடுவாங்க. ஓகேவா?
ஸோ இப்போ வந்து அந்த பாலை போட்டு அவங்க அதை தெரிவிக்க போறாங்க. Feelings Factory, love it. Hi Vignesh dear, all the very best, God bless you. Your soulful voice must be heard forever. Priyanka. பிரியங்கா நீங்க இந்த மாதிரி எழுதினதுக்கே உங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கணும் போல இருக்கு. அப்படியே உருட்டி சுட்டி எழுதிருக்கீங்க. மந்தில பிட் எழுதிருக்கேன் அந்த பொண்ணு. Thank you very much Vignesh. All the very best to you. Please go to your seat.